வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். சரி, காகித மடல் மூவியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் புக் பண்ண டைட்டிலா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இருந்தாலும் ஆல்ரெடி நான் அந்த டைட்டில் புக் பண்ணியிருந்தா கூட அந்த படத்துக்கு நான் வேறு ஒரு டைட்டில் அமைச்சிக்கிறேன். இந்த படத்துக்கு இந்த டைட்டில் இருக்கட்டும். அடுத்து இந்த படத்தை நான் வந்துட்டு கேரளாவுக்காக தான் எடுக்கலான் இருந்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு தேவை அப்படின்றனால நான் ஒரு தமிழ்நாட்டுக்காகவும் இந்த படம் எடுக்கலான்னு இருக்கேன். சரி, இந்த படத்தோட கதை, திரைக்கதை, டயலாக் அப்படின்றதெல்லாமே ஓரளவு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறேன்னா அந்த படம் வந்துட்டு இந்த கதை, திரைக்கதை இது எல்லாத்தையும் சொல்கிறோம், அதுக்கப்புறம் வசூலாகுமா அப்படிலாம் நினைக்கல. அந்த படமானது கம்ப்ளீட் ஆகிடுச்சா, ஓகே, அடுத்து நான் வெளிநாட்டில் எனக்கு படம் ரெடியாக இருக்குது, நாங்கள் தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி நான் ஓரளவு தோது பார்க்க வேண்டிய நிலமையில் இருக்கேன். சரி, ஓகே, சரி, கதை என்ன, திரைக்கதை என்ன, டயலாக் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த படத்தோட நிலை என்ன அப்படின்னா, கேமரா ஆன் பண்ணால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹீரோ அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு ஸ்கூல் போனாங்க, காலேஜ் போனாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கல. 2-3 இடத்துல வேலைக்கு போனாங்க, வேலை கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகிறா. அப்படி ஏதோ அப்பப்போ சில பில்டிங் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 700 750 ஒரு 800 சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையிலே தன்னை அதாவது தகவம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு படத்தில் இருக்குது. அதனால் ஒரு சில கேங்ஸ்டர்ஸ் மாதிரியான லோக்கல் ரவுடிங்கன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்டலாம் ஓரளவு பழக்கம் ஏற்படுற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 700 கிடைச்சா போதும், 750 கிடைச்சா போதும், 800 கிடைச்சா போதும், ஏன்னா கொஞ்சம் தேவைகளும் அதிகமாக இருக்கிறனால வேலை அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஓரளவு வேலையெல்லாம் எடுத்து செய்கிறப்போ வேலையோட காசு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அப்படின்றப்ப அந்த கேங்ஸ்டர் கூட கொஞ்சம் பழக்கம் ஏற்படுறப்போ, சரி ஒரு நாளைக்கு 800 கிடைச்சா போதும், அது என் பெயிண்ட் வேலையாக இருந்தேன்னா நம்ம வேறு வேலையாக இருந்தேன், மொத்தத்தில் காசு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க கேங்கோட சுற்றுற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அப்படியே அந்த கேங்கோட சுற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு நிலையில் ஒரு இரவு படத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஒரு நிலையில் வந்துட்டு ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க. அந்த பதத்தில் வந்துட்டு ஹீரோவும் அந்த இடத்துல தோதாகிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருது. அப்படின்றப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த கொலை எல்லாத்தையும் மறைச்சிட்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த கொலைக்கும் உங்களுக்கு யாருக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வந்து கேங்ஸ்டரே ஓரளவு பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு போலீஸ் விசாரணை அப்படின்றப்போ ஹீரோவும் அதில் மிங்கில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே நம்ம சீனை கட் பண்ணோம் அப்படின்னா, ஹீரோ அதுக்கு இந்த பெயிண்ட் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தும், அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் வேலை செய்கிற போதும் சரி, அதுக்கப்புறம் அங்கங்கே வேலைக்கு போகும்போதும் சரி, இந்த அவர் வசித்த ஒரு ஊரில் இருந்து ஒரு சிட்டி பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு போவார். அங்கே ஒரு பழம் விற்றுட்ருப்பாங்க. அங்கே தான் ஹீரோயினே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஹீரோயினை பார்த்திங்கன்னா ஒரு பழம் விற்றுட்ருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வறுமையான ஒரு குடும்பம் தான், ஆனாலும் சிட்டிலே வாழ்கிறாங்க. ஓகே, ஆனால் ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து ஓரளவு தள்ளி அவர் வாழ்ந்துட்டுருப்பார். ஹீரோயினி சிட்டியில் பழம் விற்றுட்ருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அப்பப்போ போயிட்டு பழம் வாங்குவா. அப்படி அப்போ எதாச்சியாக போகிறப்போ வாங்கிட்டுருப்பா. அப்படி அந்த சில நேரத்தில் அந்த ஒரு விடியங்காத்தால் போகிறா. அப்படி பழம் வாங்கலான்னு போகிறப்போ அந்த பொண்ணோட அப்படி முகத்தில் அப்படியே ஒரு தேஜஸாக இருக்குது. அதை பார்த்ததுன்னு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. அப்பா, என்ன இவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்களே அப்படி. இன்னமும் தெரில, பட்டர்ஃப்ளை அட்டாக்லாம் பறகுது. உடனே அந்த ஹீரோயினி சொல்கிறாங்க, வாங்க 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 வாங்கண்ணா, வாங்க பழம் வேணா வாங்கிக்கோங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அண்ணா அப்படின்ற சொல்கிறத கூட அவருக்கு வந்துட்டு அவர் கேட்கல. அவருக்கு வந்துட்டு என்னென்னா அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியும் அப்படியே இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, சரிங்க எவ்வளோங்க பழம்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் போல் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பெயிண்ட் அடிச்சிடுறாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, இப்போ இப்படி மழை தெரிச்சிட்டேன், இல்லை நேற்று காலையில் போனேன், ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, என்னாச்சு உனக்கும் லவ் வந்துருச்சா, மச்சானுக்கு பாரு லவ் வந்துருச்சு அப்படி இப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் மத்தியான டைமில் உட்காந்து சாப்பிட்றப்ப கேட்குறாங்க, சரி நாளைக்கு போய் மீட் பண்ணலாமா அப்படின்ற. இல்லை நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலையும் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லிவிட்டு ஹீரோ வந்துட்டு
ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி பழம் விற்றுட்ருக்காங்க, பழம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எதுக்குங்கண்ணா அப்படின்றாங்க ஹீரோயினி. இல்லை இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு ஆர்டருக்காக தான் அப்படின்னா. இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுக்குறாங்க. அவனும் யதார்த்தமான ஒரு வாழ்வியலோட யதார்த்தத்தை சொல்கிறேன், புரிய வைக்கிறேன் அந்த படத்தோட நிலையில். ஓகே, அவங்க நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஓரளவு தான் படிச்சிருக்காங்க, அதனால் திரும்ப வந்துட்டு தயங்குறாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் பழம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிலையில் வந்து டெக்ஸ்ட்டு மெசேஜ், ரிப்ளை மெசேஜ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது, ஹீரோவுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதெல்லாம் எல்லாம் விஷயத்தை அப்படியே பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ஒரு நிலையில் வந்துட்டு நம்மளுடைய யதார்த்தமான நிலையில் நமக்கு இனிமேல் இவர் தான் நமக்கு ஒரு தோதான நபர், இவர் ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறாரு, சரி ஓகே. ஏன்னா ஒரு மனித வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பழ வைக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு கணவர் கிடைப்பார், இல்லை அப்படின்னா ஒரு அரசாங்க அதிகாரி கிடைப்பார், இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாரும் கிடைப்பாங்க. அப்போலாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு சக கூலியாளி ஒருத்தர் தான் நமக்கு கிடைப்பாங்க அப்படின்றத அவங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, பெயிண்ட் வேலை செய்கிறாரு, நம்ம பழம் வைக்கிறோம், நம்ம கரெக்டான ஒரு மேட்ச் தான், நம்மளும் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிலையில் வந்துட்டு லவ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பணம் விற்றுட்ருக்கிறப்போ ஒரு சில பேர் பக்கத்து கடைக்காரங்களாம் வந்துட்டு துன்புறுத்துறாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ஹீரோ ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசவும் அப்படியே கொஞ்சம் அமைதியாக வராங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ஒரு அஃப்ராக்ஷன் ஏற்படுது. உண்மையிலுமே நமக்காகலாம் அப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட ஃபேமிலிஸ்லாம் சொல்கிறப்போ ஒரு யதார்த்த ரீதியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வாட்ச்மேனு. ஒரு மாதம் 4000 3000 சம்பாதிப்பா. அப்படி அவங்க அம்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டு ஹஸ்பண்டை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபேமிலியில் கொஞ்சம் வறுமை, அதனால் அவங்க வந்துட்டு பழம் வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பழம் வித்துட்ருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஆக்ட்ரஸை வந்துட்டு பழம் வைக்கிறாங்க. ஆக்ட்ரஸ் வந்துட்டு ஒரு 7ஆவதோ 8ஆவதோ நம்ம தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நவீன உலகத்தில் டெக்னாலஜிலாம் இருக்கவும் ஓரளவு இந்த ஃபோனில் எப்படி மெசேஜ் அனுப்புறது, பஸ்ஸு வந்துட்டு என்ன நம்பர் பஸ் இருக்குது, எப்படி அந்த பஸ்ஸில் ஏறுறது இறங்குறது அப்படின்ற ஓரளவு ஒரு பொது அறிவு இருக்குது. ஓகே, அப்படின்றப்போ ஹீரோயினுக்கு சரி ஓகே நம்ம லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரளவு பொதான வகையில் இருக்குது. அப்போ ஹீரோ ஓரளவு ஒரு பதத்தில் இருக்கிறனால ஒரு நாள் ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ் ஆகிடுச்சு, எப்படி நான் மாட்டிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டினேன் அப்படின்னா என்னை தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நான் பண்ணல அப்படின்னா கூட இத்தனை நாளாக சுற்றிட்டு இருந்தேன், காசு வாங்கினேன், சாப்பிட்டேன், அவங்களுக்குள்ளே இருந்தனால என்னையும் மிங்கல் படுத்திடுவாங்க. நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஒரு வேளை நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க கேங்ஸ்டரில் திரும்ப என்னை சேர்த்திக்கவும் மாட்டாங்க. அது வாழ்வியலோட யதார்த்தம் இருக்குது. ஒரு வேளை அவங்க கூட ஓகே சொன்னாலும் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், என் துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு தான் ஹீரோயின்கிட்ட ஹீரோ ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. அப்படின்றப்போ அடுத்த சீன் கட் பண்ணுறோம். அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ணுறப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு கொலை பண்ணிட்டு தான் நீ சொன்னல. ஆமாம் அப்படின்னு. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. இன்னாடி சொல்கிற, எப்படி பண்ண, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அந்த மாதிரி அதுக்கு ஹீரோயினி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என் கூட வந்துட்டு உடலுறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவை பிடிச்சி கூட கொஞ்சம் காசு கொடுத்து துன்புறுத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாக்காரி கூட ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீ பேசாமல் பழம் வைக்க சம்பாதிக்கிறதுக்கு உடம்பு விற்று சம்பாதிக்கலாண்டி அப்படின்ட்டாங்க. எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. நான் அதில் தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் வீட்டில் அவ்வளோ பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாதா, நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில நேரத்தில் கவர்மெண்ட் பாத்ரூம்லையும் கூட்டமாக இருக்கும். எனக்கு நிறையா மிஸ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். என்னை வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க சொந்த பந்தமும் சரியில்லை. அதனால் எங்கள் அம்மாவோட அவங்க சொந்த பந்தமும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க. என் வாழ்க்கையே ஒரு கேள்வியாக இருக்கிறப்போ தான் நான் உன்னை மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ணுறப்போ எல்லாம் நல்லபடியாக அமையும்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா உனக்கு இப்படி ஒரு விஷயமா இருக்குது, எனக்கு உன்னை விட்ட வேறு யார் இருக்கா அப்படின்றப்போ நானும் வந்துட்டு இந்த மாதிரி என்னை மிஸ்யூஸ் பண்ணவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு அப்போது ஏதோ ஒரு இடத்துக்கு சரி நம்ம உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் நான் இப்படி நடந்துக்குவேன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வெளியூர் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே அந்த அவங்க ஹீரோயின் வீட்டை காட்டுறோம். அப்படியே அந்த சில பேர் மிஸ்யூஸ் பண்ண நபர்லாம் வராங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு கல்லை தூக்கி மண்டையில் போட்டு அங்கேயே சாவடிச்சிட்றாங்க. சாவடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு குழி தோண்டி அங்கேயே அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் போட்டு புதைச்சிட்றாங்க.
புதைச்சிட்டு ஒரு வாரம் நார்மலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட்றாங்க. இதே மாதிரி மண்டையில் கல்லை போட்டு அவங்கள சாவடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்றாங்க. அடுத்து இன்னொரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து இதே மாதிரி மண்டையில் கல்லை போட்டு புதைச்சிட்றாங்க. அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இவனுங்க வருவானுங்க போவானுங்க, இவங்க அம்மாக்காரி ஒரு மாதிரி, ஒரு மாதிரி. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நைட் டைம் வருவானுங்க போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சகஜமான நிலையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் கொஞ்ச நாளாக காணாமல் போன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அவனுக்கு 3 பேருமே கொஞ்சம் இந்த ரவுடிசமாக இருக்கிறனால யாருக்கும் அவ்வளோ சந்தேகம் வரல. இவனுங்க ஏதோ ஒரு போவானுங்க வருவானுங்க, திடீர்னு வடநாட்டுக்கு போவானுங்க வருவானுங்க, அதனால் யாரும் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இருந்தாலும் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஹீரோயினை வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கேட்டனும் ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏண்டி நாளைக்கே போலீஸ் வந்துச்சு அப்படின்னா கோர்ட்டு வக்கீல் எப்படி சமாளிக்க முடியும்? வக்கீல் ஜாமீன் இதுக்கெல்லாம் எங்கடி காசு இருக்குது? ஏன்டி இப்படி பண்ணுற? நான் தான் எப்படியோ ஒரு கொலையில் மாட்டிட்டு அதிலேருந்து எப்படியோ தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வகையில் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இப்போ நீ மேற்கொண்டு 3 கொலை பண்ணியிருக்க அப்படின்றான். சரி, நான் பேசுகிறப்ப இந்த சோப்பனாங்க கொஞ்சம் மிங்கிலாகிறதுனால கொஞ்சம் வார்த்தை வந்துட்டு ஒரு தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் என்னால் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ டைலாக் வந்துட்டு நான் எழுதிட்டு கரெக்டாக வந்துட்டு அதை நான் வந்துட்டு ஒரு படத்தில் சரியான ப்ரொனன்சியேஷனில் நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். அப்படிலாம் டப்பிங்கில் நான் ஓரளவு கரெக்டாக தோது பார்த்துக்குவேன். ஓகே, இருந்தாலும் சும்மா ஒரு மாடல் டிசைனுக்காக நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஹீரோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு கொலை பண்ணதாக சொன்னல, அதனால் இப்போ நானும் ஒரு 3 கொலை பண்ணிட்டேன். இப்போது நம்ம 2 பேருமே ஒரு சமந்தான். நீ ஜெயிலுக்கு போனாலும் நானும் ஜெயிலுக்கு போவேன். ஓகே, எப்படினாலும் நான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லவும் ஹீரோ அப்படியே கண் கலங்கிடுறாரு, அழுகுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்வல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவோட அந்த கொலையில் இருந்தும் ஹீரோயினி அந்த 3 கொலையில் இருந்தும் எப்படி தப்பிச்சாங்க, அவங்க அதே ஊர்லேயே இருந்தாங்களா இல்லை வேற ஒரு பகுதிக்கு போனாங்களா, அவங்களோட வாழ்வியல் யதார்த்தம் எப்படி அமைஞ்சது அப்படின்றதெல்லாம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் நீங்கள் திரையரங்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் ஒரு சில நாடுகளையும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அந்த நாடுகளில் எப்படி வாழ்வியல் இருக்கும் அப்படின்றது எல்லாமே. ஓகே, ஒரு முழு கதையுமே நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த லோகேஷ் கனகராஜ்ன்ற சதீஷ்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெறும் டைட்டிலே ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு என்ன டீட்டெயில்ஸ் அதை மட்டும் சொன்னால் போதும். எக்காரணத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டைலாக்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் உண்மையாலுமே அவர் சொல்கிற விஷயம் நல்ல விஷயந்தான். ஓகே, ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போ என்னுடைய வாழ்வியலோட யதார்த்தம் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே வந்துட்டு அடுத்த நொடி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். அப்படின்றப்போ நான் அந்த மாதிரிலாம் சொன்னால் தான் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஒரு சக ஆர்டிஸ்ட்டுக்கு உண்மையாலுமே ஒரு டைரக்டருங்க கரெக்டாக இருக்குது, கதை நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, டைலாக் நல்லாயிருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஏன்ட்ட ஓரளவு கேஷ் இருக்குது, நான் ஓரளவு பதமாக இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய ரசிகர்களுக்கெலாம் சொல்லிடுவேன், இந்த மாதிரி நம்ம படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இப்போ எனக்கு தேவை அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் நினச்சா அவங்களோட வற்புறுத்தலாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது, நீ என்ன யாரும் வற்புறுத்துறதுலாம் கிடையாது. ஓகே, இருந்தாலும் என்னோடய தேவைக்காக நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ இக்கட்டான நிலமையில் இருக்கேன், எனக்கு உதவி தேவைப்படுது, அதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படும். உண்மையாலுமே அவர்கிட்ட கதை இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, டைலாக் இருக்குது, அந்த படத்தோட எல்லா ஸ்கிரிப்ட்டுமே அவர்கிட்ட இருக்குது. அப்போ இவர் சொல்கிறது உண்மை தான், இவருக்கு நிச்சயமாக காசு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்காகத்தான் நான் ஹாலிவுட்லேருந்து எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இந்த படத்தோட யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு சமுதாயவியலில் ஒரு நடுத்தர வர்க்கம் வாழ்வியலை அமைச்சிக்கிறதுக்காக எவ்வளோ போராடுறாங்க. அப்படியே அவங்க அமைச்சிக்கிட்டாலும் வாழ்வோட யதார்த்தமானது எப்படிலாம் அவங்கள வந்துட்டு அழைத்து செல்லும், அதிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் சமுதாயத்தில் அவங்க எப்படி வாழ்கிறது அப்படின்றது ஒரு தோதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதை. ஓகே, உள்ளார்ந்த ரீதியாக வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு மூவி எடுக்கிறோம்,
அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 100க்கு 1% அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பணக்காரங்க ஒரு சில பேர் தான், மற்றவங்க எல்லாருமே ஏழைங்க தான். எல்லாருமே ஓரளவு நடுத்தர வர்க்கம் தான். அவங்களோட உணர்வு நிலையை வந்துட்டு நம்ம இந்த படத்தில் சொல்கிறோம். ஓகே, ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ரிச் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்குறப்ப தான் அவங்களுடைய உணர்வு நிலையானது ஒரு 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 பதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல தொழில் நடத்திட்டு இருக்காரு ஒரு தொழிலதிபர்னு வச்சுங்க. அவர்கிட்ட ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு சரியான மனநிலையில் இருக்கிறப்ப தான் அந்த 1000 பேருக்கும் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமும் பல பேருக்கும் வேலை கிடைக்கும். இப்போ அவர் வந்துட்டு தடுமாறுறாரு அப்படின்னா, அந்த 1000 பேரோட வேலை என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் அவங்களோட 1000 பேரோட குடும்பம் என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பொருளாதாரம் கூட அப்புறமேட்டு பேசிக்கலாம். கம்பெனியோட பொருளாதாரமும் அந்த ஊழியர்களோட ஃபேமிலியோட பொருளாதார நிலையும் என்ன ஆகுறது? அதனால் ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரிங்க கூட இந்த மாதிரி படங்களை பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதம் ஏற்படும். அப்போ தான் அவங்க வந்துட்டு சரி ஓகே, நம்ம ஊழியர்களை நம்ம சரியான வகையில் நடத்தணும், கம்பெனிக்கு ஏதாவது தோது பார்க்கலாம், ஏதாவது ஒரு வகையில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் எடுக்கலாம், நிறையா வந்துட்டு ஆர்டர் எடுக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம கம்பெனிக்கு ஓரளவு காசு கிடைக்கிறப்போ ஓகே, நம்ம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓரளவு சம்பளம் சேர்த்து தரலாம். ஓகே, லீவு நாளில் வேணால் கொஞ்சம் நாளாக ஒரு சில நாள் கம்பெனி லீவ் இருக்கிறப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுக்கலாம், இப்படின்ற மாதிரிலாம் விஷயம் தோணப்படும். ஆனால் இதில் வந்துட்டு இந்த முதலாளித்துவம் பொறுத்த வரைக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு அடக்குமுறை, வன்முறை அப்படி கிடையாது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கல்வியல், ஒரு மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, நீங்கள் யார் வேணால் இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு போகலாம், யாரும் தொட சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, அது இந்த எஜுகேஷன் லெவலில் உருவாக்குன ஒரு விஷயம். ஓகே, அதனால் இதில் ப்ளஸ்ஸு மைனஸு, பணக்காரங்கன்னா கெட்டவங்க, ஏழைங்கன்னா நல்லவங்க அப்படி கிடையாது. ஏழைங்கன்னா கெட்டவங்க, பணக்காரங்கன்னா நல்லவங்க அப்படியும் கிடையாது. ஓகே, இதெல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா. கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. உங்களை யார் தடுக்கிறா இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு? நல்லா உழைங்க, சம்பாரிங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அதனால் பணக்காரங்கனாலே கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, அதனால் நிறையா பேர் ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நல்லா படித்து நல்ல நிலமையில் கம்பெனியில் வேலை செஞ்சு நல்லா சம்பாரித்து தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நல்ல ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக திரும்பவுமே சொல்கிறேன், பணக்காரங்கன்னா கெட்டவங்க கிடையாது. ஓகே, இல்லை அந்த எண்ணம் இருக்குது, பணம் வச்சுருந்தாலே கெட்டவங்க, பணக்காரங்கன்னா கெட்டவங்க, ஏழைங்கன்னா தான் நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்கனாமி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ், இன்வெஸ்டர், இந்த ராபர்ட் கியோஸ்கி எழுதின ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, அதனால் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கான ஒரு வாழ்வுடைய யதார்த்தத்துக்கான ஒரு படம். ஓகே, திரையரங்கில் பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். சரி, நன்றி, வணக்கம், பாய்.